அண்ணன் சீமானின் நிலைப்பாட்டில் விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. இதை பத்தி தான் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைய பேட்டியில என்னென்ன சொன்னாரு, அதுக்கு விஜய் எவ்வளவு ரியாக்ட் பண்ணியிருந்தாரு இந்த வீடியோவில். அதாவது நேற்று விஜயோட வீடியோ வந்துச்சுல்ல, அந்த வீடியோவில் அண்ணன் சீமானோட நிலைப்பாடு அப்படியே அங்க ரிப்ளைட் ஆச்சுன்னு தான் நான் சொல்றேன். நான் சில விஷயத்த அங்க அந்த வீடியோவில் காமிச்சேன். அதை பத்தி தான் முழுசா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். நான் ரொம்ப ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவன். இதுல எத்தனை பேர் கடவுள் பக்தி இருக்கிறவங்க இல்லை அப்படிங்கிறது தெரியாது. ஆனா கடவுள் பக்தி உள்ளவனுக்கு கடவுள்னு ஒரு சக்தி இருக்குன்னு நினைப்பான். கடவுள் பக்தி இல்லாதவன் அவனுக்கு மேல ஒரு சக்தி இருக்குதுன்னு கண்டிப்பா நினைப்பீங்க. அது மாதிரி நமக்கு மேல ஒரு சக்தி கண்டிப்பா இருக்குதுன்னு எல்லாருமே ஒத்துக்கும். அந்த அந்த ஒரு சக்தி இருக்கிறது உண்மையா இருந்தா கரூர்ல நடந்த உண்மை வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுதலாவே இருக்குது கடவுளிடம். நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிக்குவோம். ஏன்னா அவங்க யாருமே தப்பிச்சிடக்கூடாது, உண்மை வெளியே வரணும். ஏன்னா அது அரசாங்கம் தனிநபர் ஆணை அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க அருணா ஜெகதீஷன் அவர்கள் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. டெல்லியில இருந்து தனிக்குழு நேத்து சில விஷயத்த சொல்லிட்டு போயாங்க. அதை பத்தி நான் பேசவும் வேண்டாம், அது வதந்தியா போயிடும். அதனால அதை பத்தி பேசல. ஸோ நாம நேரா அண்ணன் சீமான் என்ன சொன்னாரு, அதுக்கு தளபதி விஜய் நேற்று சொன்ன வீடியோல என்ன அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி இப்போ நீங்க யூடியூப்ல இப்ப பாத்தீங்கல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. நீங்க யூடியூப் ஓபன் பண்ண உடனே முன்னாடியெல்லாம் இந்த கரூர் விஷயத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மிக்ஸ்டா வீடியோ வர ஆரம்பிச்சுட்டு இருக்கும், கரெக்டுங்களா? ஆனா இப்போ வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களோட வீடியோவோ இல்ல தமிழக வெற்றி கழகத்தை வீடியோவோ அங்க வரல. அங்க பாக்குற வீடியோஸ் எல்லாமே அதிகமா ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கு. அந்த எந்த கட்சின்னு நீங்களே அந்த வீடியோ யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அதில் இருக்கிற வீடியோஸ் நீங்க ஸ்க்ரோல் பண்ண கரூர் விஷயத்தை பத்தி பேசுறாங்க. ஆனா என்ன பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த ரெண்டு கட்சியும் தவிர அது ஒரு சப்போர்ட்டா போயிட்டு இருக்கு. இது ஏன் இப்படி உருவாகுது அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன் ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னா, நாம் அந்த கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு அரசியல், ஒரு சமூக அக்கறை கொண்ட எந்த நபரும் இது பார்க்கணும். இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படிங்கிறது, என்ன உண்மை நடந்துகிட்டு இருக்குது, என்ன விஷயம் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நாம பார்க்க வேண்டியது அந்த வீடியோல நான் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணும்போது எங்கடா அது ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறேன். எல்லாம் இப்படி ஒரு சரி ரைட் ரேண்டமா ஒரு வீடியோவை அழுத்தி பார்த்தேன். அங்க 2 பேரும் உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அந்த 2 பேரும் இந்த கரூர் சம்பவத்தை பத்தி மட்டும்தான் பேசினாங்க. அதுவும் தளபதி விஜய ரொம்பவும் தாக்கி பேசினாங்க. ஓகே, தாக்கி பேசுறது அது எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு கரூர்ல நடந்தது ஒரு திருமண விழாவா? நல்லா யோசிங்க. கரூர்ல நடந்தது ஒரு திருமண விழாவா? நம்ம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு ஆனந்தத்துல வீடியோ போட முடியுமா? அங்க நடந்தது ஒரு துயரமான சம்பவம். இன்னும் நான் அதுல இருந்து மீள. ஒரு உண்மை ஆத்மாத்மா இருக்கிற எந்த ஒரு நபருமே அதை ஏத்துக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் இந்த விஷயம் நான் கண்ணில் பட்டுச்சு. இது கண்ணில் பட்ட விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேரா நீங்க வீடியோக்குள்ள போறீங்க, அந்த வீடியோவை பாருங்க, யாரு பேசுனாங்க அப்படிங்கிறது. அந்த வீடியோல அவங்க சொல்ற விஷயம், நேத்து விஜய் ஒரு வீடியோ போட்டான்பா, அது மரியாதை இல்லாம. எப்படி மரியாதை இல்லாம சமூகத்துல ஒருபடி எந்த ஒரு சின்ன பையனா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் வாங்க போங்க அப்படின்னு சொல்றத நம்மளோட மாண்பு, இது உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நேத்து விஜய் ஒரு வீடியோ போட்டான். அதுல பாத்தீங்கன்னா பேசுறதே காது கேட்கலப்பா, அப்படியே காது கொடுத்து கேட்கணும். அப்படியே எடுத்து போனை எடுத்து காதுல வச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. காதுல என்ன என்ன கிண்டல் அடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கரூர் விஷயம் ஒரு ஒரு துர்மரணங்கள், துயரமான சம்பவம். அதை நம்ம எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு மனசாட்சி உள்ளவன், ஒரு ஒரு மனசுல ஈரம் இருக்கிறவன் அப்படி பேசுவான். ஆனா இவங்க அதை ஒரு என்டர்டைன்மெண்டா பண்றாங்க. என்டர்டைன்மெண்டா சிரிச்சுக்கிட்டு போடுறாங்க. காது கேட்கலையா விஜய் பேசுனது? ஏங்க வேணாம், பொறுமையாக போவோம். இங்க என்னன்னா, அவர் பேச வந்தது 3 நாளா, இவ்வளவு நாளா நான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தேன், ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், அங்கிருந்து என்னால பேச முடியல. இது சீமான் அவர்களே பேட்டியில சொல்லியிருக்காரு. அது வரேன், அதுக்கு எவ்வளவு மனக்குமுறலோட மன அழுத்தத்தில் இருந்தா அவர் அங்க தனியா இருந்து. ஏன்னா ஒரு நபர் நம்மளால ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனாலே அங்க நம்மளால தாங்க முடியாத சூழ்நிலையில இருப்போம். உண்மைதான். இதுல காது கேட்கல, கண்ணு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நியாயம்? ஒரு 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 விஷயத்த சொல்றேன். ஒரு இழவு வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த இழவு வீட்டுல என்ன நடக்கும்?
அங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு மரணம் நடந்திருக்குது. அந்த உறவினர்கள் எல்லாமே அந்த சோகத்துல ஆழ்ந்திருப்பாங்க. உண்மை. அந்த சூழ்நிலையில போய் மச்சான் எப்படிடா இருக்க, எப்படா செத்து போனாரு, ஏன்னா என்னடா இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு டீ காஃபி இப்படி கொண்டு வா அப்படியா சொல்லுவாங்க? ஒரு இழவு வீட்டுல நடக்கிற விஷயமா இது? கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிகழ்வு, மரணங்கள் அங்க நடந்திருக்குது கரூர்ல. அந்த விஷயத்துக்கு 3 நாளா மன அழுத்தத்தில் இருந்த ஒரு மனுஷன் வெளியே வந்து வீடியோ போடுறாப்புல இதுல கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவர் அதை வந்து பேசுறது வந்து அவராலேயே முடியல. அப்படியே தழுதழுத்த குரல்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தழுதழுத்த குரலோட அப்படியே வெளியே சொல்றாரு. அந்த விஷயத்த எடுத்து கிண்டல் பண்றீங்க. காது கேட்கலன்ட்டு. ஏன்னா இது மேடை பிரச்சாரமா? இல்ல இது மேடை பிரச்சாரமா? இல்ல கல்யாண வீட்டுல பாட்டு பாடுற ஃபங்க்ஷனா? இல்ல ஒரு திருமண விழாவா? அங்க இருந்துகிட்டு எல்லாம் பாப்பா அர்ச்சனை அரிசி எல்லாம் வாங்கிக்கப்பா, போடுங்கப்பா, காது கேட்கல அப்படின்னு அதெல்லாம் திருவிழாவில், ஊர் திருவிழாவில் நடக்கிறது வந்து மைக் செட் வச்சு சொல்றதா? மனசாட்சி இருக்கிறவன் இப்படி மாதிரி வார்த்தைகளை பேசுவாங்களா? இதுல சிரிப்பு வேற, இடையில சிரிப்பு. எப்படிங்க உங்களுக்கு சிரிக்க தோணுது? உண்மையிலுமே அதை நீங்க மனசார நீங்க அதை அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா, அந்த 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 அத்தனை உயிர்கள் பலி போனதை உண்மையிலுமே உங்க மனசை பாதிச்சிருந்தா நீங்க சிரிப்பீங்களா? அந்த வீடியோ போட மாதிரி எங்கேயாவது சிரிப்பீங்களா? இன்ன வரைக்கும் என்னால வந்து அது வெளியே வர முடியல. சாப்பிடும் போதும் சரி, தண்ணி குடிக்கும் போதும் சரி, எந்த ஒரு அப்படியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பா அதை நம்ம கடந்து போவோம், அது எனக்கு தெரியும். அடுத்த ஒரு விஷயங்களை வரும், நம்ம அதை பத்தி பேசுவோம், இதெல்லாம் கிடப்போம். ஆனா அந்த குடும்பத்துல ஒருத்தனா இருந்து பாருங்க, அது எவ்வளவு பெரிய சோகம்னு தெரியும், எவ்வளவு மீள முடியாத துயரம்னு யோசிச்சு பாருங்க. நீங்க வீடியோ போடுறீங்க உங்களோட பணம் சம்பாதிக்கிறதுக்காக. அப்கோர்ஸ் நம்ம வீடியோலையும் போடுறோம். ஆனா இது வரைக்கும் லைக்கோ சப்ஸ்கிரிப்ஷனோ ஒருத்தர்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லல. இது நாள் வரை கடந்த ஒரு 4-5 வீடியோக்கு. ஏன் எங்களுக்கு அது தேவை கிடையாது. யூடியூப் அல்காரிதம் விளம்பரம் வருது, அது என்னால தடுக்க முடியாது. தடுக்க முடிஞ்சு அது 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 வர்றது வந்து உடனே அல்காரிதம் சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை போயிட்டு டிசேபிள் பண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் அது போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வீடியோ பல பேருக்கு சென்றடையணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம வீடியோ குறுக்கீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எப்பயும் வர மாதிரி நம்ம ஆப்ஷன் கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணி விடுறோம் வீடியோ. ஆனா நீங்க ஒரு ஒரு நெஞ்சில ஈரம் இருந்தா இது மாதிரி விஷயமெல்லாம் சிரிச்சுக்கிட்டும் காமெடி பண்ணிக்கிட்டு வீடியோ போடுவீங்க. அப்புறம் சொல்றீங்க 41 பேர் பழி வாங்கிட்டான், 41 பேர் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்துல சொல்றீங்க? உண்மையிலுமே இதை தான் விசாரிக்கணும். இதை தான் வந்து எப்படி உங்க 41 பேர் கொலை பண்ணுன அப்படின்னு உங்களுக்கு தைரியமா அப்படி சொல்ல தோணுது? எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா அவரு போய் கத்தி எடுத்துக்கிட்டும் துப்பாக்கி எடுத்துட்டு சுட்டது உங்களுக்கு தெரியுமா? இதுதான் வதந்தி. இந்த வதந்திய முற்றுப்புள்ளி வைக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோஸ் எடுத்து பார்த்தா இந்த கட்சிகளோட வீடியோஸ் எதுவுமே வரல. தாவேக்காவோ, நாம் தமிழர் கட்சியோ, மற்ற எந்த கட்சிகளோட வீடியோ வரல. ஆனா ஒரு சார் வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒரு கோர்ட்ல நீதிமன்றத்துல வாதம் 2 பக்கமும் இருக்கணும். வாதம் பிரதிவாதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாதமும் இருந்தா மட்டும்தான் முழுமை பெறும் அந்த தீர்ப்பு, அந்த வழக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இவரு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி வந்து காது கேட்கல, இவரு வந்து 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுல அவரு சாரி சொல்லலையா? சாரி சொல்லல, நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, சாரி சொல்லல. நானும் மனசுதாங்க, நான் எப்படிங்க அந்த ஊரை விட்டு நான் கிளம்ப முடியும்? எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடூரமான அரக்கனா இருந்தாலுமே கூட அந்த மரணம் நடந்த அடுத்த செகண்ட் அங்க இருக்கதான் தோணும். இருந்திருப்பான். கல் நெஞ்சம் படைச்சவனா இருந்தா கூட ஒரு நிமிஷம் இருந்திருப்பான். ஆனா என்னால மேலும் பழி ஆக கூடாது, கூட்டம் கூடும், அந்த இடத்த ஒரு பிரச்சனையாகும். அந்த இடத்த வந்து அமைச்சர்களும் தமிழக அரசும் அங்க ஒட்டுமொத்தமா இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, உடனே இவங்களுக்குள்ள தள்ளுமுள்ளு ஏற்படும், மேலும் பழி அதிகமாகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவளை போயிருக்கலாம். அது மாதிரி விஷயத்தான் அவர் சொல்ல வர்றாரு. இது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இதை எடுத்து வீடியோவை போட்டு இதை வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கீங்களே, நல்லா இருக்கா? ரைட்டுங்க. நாம வந்து எந்த ஒரு விசாரணை பத்தியும் பேச போறது கிடையாது. இல்ல அங்க கரூர்ல இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி அசம்ஷன்ல வச்சும் பேச போறது கிடையாது. பேசவும் கூடாது. ஏன்னா அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, ப்ராப்பரா நடந்துகிட்டு இருக்கு. டெல்லியில இருந்து வந்த குழுவிலும் விசாரிச்சுட்டு உண்மையை வந்து பத்திரிகை நிருபர்களிடம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இங்கேயும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது வரட்டும். தாவேகா தமிழக வெற்றி கழகமும் போயிட்டு கோர்ட்ல போட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த வீடியோவில் சொல்றது என்னன்னா, இவ்வளவு விஷயங்களையும் எடுத்து இவங்க யூடியூப்ல போடுறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு சார் நிலவரத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கேள்வியா இருக்குது.
ஓகே, இப்போ முதல்ல சொன்ன மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்தார், அதற்கு விஜய் அவர்கள் எப்படி ஒத்து போகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு வந்து இப்படி நடந்திருக்குதுங்க, இது உங்க கருத்து என்னங்க அப்படின்னு. திரும்ப திரும்ப அதையே தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு 5 வருஷமா இல்லாத விஷயமா அங்க நடந்துருச்சு. 15 வருஷமா எங்களுக்கு ஒரு இடம் கேட்டா குறுகலான இடத்தை தான் கொடுப்பாங்க. மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல போய் நீ பேசு அப்படிம்பாங்க. அடுத்து எங்க கொடிய கட்ட விட மாட்டாங்க. எங்களோட போஸ்டர் பதாகைகளை அங்க வைக்க முடியாது. எங்களது யாரு அப்படின்னு எங்களை அடையாளப்படுத்துற எந்த விஷயங்களுமே அங்க பயன்படுத்தக்கூடாது. எவனோ ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிதான ஒரு கட்டமைப்பா அந்த ஒரு கூட்டத்துல கொண்டு வர பார்ப்பாங்க. அதுதாயா 15 வருஷமா நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் சொல்றாரு. அதே கருத்துல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நேத்து சொன்ன வீடியோவில் அவர் சொல்லியிருக்கார், எங்களுக்கான நாங்க கேட்ட இடத்தை அங்க கொடுக்கல, நாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற அவர் கேள்வி கேட்கிறாரு. அதே கருத்தோட தான் ஒத்து போறாரு. அதே கருத்தோட தான் அண்ணன் சீமானும் சொல்லியிருக்காரு. மறுபடியும் கேட்டாரு, நீங்க என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அவன் சொல்றாரு, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, நம்மளை விட 2 மடங்கு பாதிக்கப்பட்டவர் தளபதி விஜய், என் தம்பி விஜய் தான், அவருக்கு தான் ஆறுதலா இருக்கணும், இதை தாண்டி எந்த விஷயத்தையும் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு தான் அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரும்பவன கார்த்தி ஒரு சேனல், தம்பி சேனல் வச்சிருக்காரு. சாட்டை துரைமுருகன் வந்து சாட்டைங்கிற சேனல் வச்சிருக்காரு. இதுல நேத்து தளபதி விஜய் சொன்ன வீடியோவை பத்தி எந்த ஒரு விமர்சனமும் வரல. ஏன்? மனசாட்சி உள்ளவன் போட மாட்டான். ஏன்னா அவர் வருத்தப்பட்டு போட்டிருக்காரு. இது அண்ணன் காதுக்கு போயிருக்கும், கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தவறான விஷயம் அப்படின்னு அண்ணன் மேற்கோள் காட்டி சொல்றதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கலாம். அதனாலதான் அந்த வீடியோ விமர்சனத்தை பத்தி, ஏன்னா சாட்டை துரைமுருகன் இம்மீடியட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் நாட்டுல எங்க நடக்குதோ அந்த விஷயத்தை எடுத்து போடுற ஆளு. அப்படிப்பட்ட மனுஷன் வந்து நேத்து விஜய் வெளியிட்ட வீடியோவை பத்தி எந்த ஒரு விமர்சனம் பண்ணாது. இனிமேல் வந்தால் அது எனக்கு தெரியல. இது வரைக்கும் வரல. வந்தது உண்மையிலுமே இது மனுஷத்தன்மைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து ஆதங்கப்பட்டு அனுதாபப்பட்டு தன்னோட குமுறல்களை வெளியே எடுத்து சொன்னார். இதுதான் உண்மை. இதுக்கு மேல வந்து நிருபர்கள் கேட்டாங்க, இதை வந்து எப்படி சமாளிக்கிறது, தம்பிக்கு அதாவது தளபதி விஜய்க்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்றீங்க அப்படின்ட்டு. அந்த கருத்துக்கும் தளபதி விஜய் செவி சாய்ப்பார் அப்படிங்கிறதா உண்மை. எப்படி சொல்றேன்னு கேளுங்களேன். அண்ணன் சீமான் கிட்ட கேட்கறாங்க, இப்படி வந்து இனிமேட்டுக்கு எதிர்காலத்தில் என்ன பண்றது. அண்ணன் சீமான் சொல்றாரு, இனிமேல் வரும் கூட்டங்கள்ல நீங்க குறுகலான பாதை கொடுத்தாலும் பெரிய இது கொடுத்தாலும் நீங்க ஒரு தனி பிரச்சார மேடையா அமைங்க. அந்த பிரச்சார மேடையில கூட்டம் இருக்கும், நீங்க மேடையில ஏறி பேசிட்டு நீங்க வாக்குல போயிருங்க. அங்க இவ்வளவு ஒரு குறுகலான பாதையா இருந்தாலும் அங்க இவ்வளவு கிரௌடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு எஸ்டிமேஷன் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. இன்னும் சேர்த்தியே கொடுக்கற தப்பே கிடையாது. அந்த சேர்த்தி கொடுக்காம போனதுலதான் ஒரு பாயிண்ட்ல வந்து தாவேக்கா மாட்டிச்சு. 10,000 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்ட்டு. கூட்டத்தை காமிக்காத ரெண்டாவது விஷயங்க. ஆனா இனிமேல் இது மாதிரி உயிர் பலிகள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் நல் உள்ளங்கள் வேண்டுகிற வேண்டுதலா இருந்துகிட்டு இருக்கு. இனி எந்த அரசியல் கட்சியுமே இது போன்ற ஒரு சம்பவங்களை நடக்க விடாமல் பார்ப்பது நமது ஒவ்வொருவரின் கடமை. நம்ம மக்கள் வந்து அங்க ஒரு கூட்டத்துக்கு, ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு போறோம், இல்ல நம்மை சார்ந்த இல்ல நமக்கு விருப்பப்பட்ட நமது தேர்வா இருக்கிற ஒரு தலைவனை பார்க்க போறோம் அப்படிங்கும் போது முதல்ல நம்ம சேஃப்டி முக்கியம். நம்ம குழந்தைகள் நாளைக்கு இருந்தாதான் நம்மளை பார்த்துக்குவாங்க. வயசானதுக்கு அப்புறம் அண்ணன் சீமானோ தளபதி விஜயோ மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ வந்து நேர்ல நிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா இந்த தரிசனம் உண்மை. ஏன்னா அவங்க எல்லா குடும்பத்துக்கும் போய் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. காலில் புண்ணு வந்துச்சுன்னா உடனே அவங்க வந்து மருந்து போடுவாங்கன்னு எதிர்பார்ப்பது தப்பு. நீதான் போய் மெடிக்கல்ல ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து போட்டு காயத்தை ஆத்திக்கணும். அதுதான் உண்மை. இதுக்கு தமிழக அரசாங்கம் வந்து உனக்கு புண்ணு விழுந்துருச்சு மருந்து போடுங்கன்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தவிர முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.